ஓம் சாந்தி. நாம் வாயிலிருந்து சதா ஞானரத்தினங்களை வெளிப்படுத்தும் ஆத்மா. நாம் அனைத்து சக்திகள் நிறைந்த ஆத்மா. நாம் இரட்டை கிரீடதாரி ஆத்மா. நமக்கு கிடைக்கும் ஞானத்தின் மீது ஞான மனனம் செய்கின்றோம். நாம் ஞான மனனம் செய்வதாலேயே அமிர்தம் வெளிப்படுகின்றது. நாம் 21 பிறவிகளுக்கு செல்வம் நிறைந்தவர்களாக ஆவதற்கான சாதனம் ஞானரத்தினங்களாகும். எந்த அளவிற்கு நாம் இந்த புருஷோத்தம சங்கமிகத்தில் ஞானரத்தினங்களை தாரணை செய்கின்றோமோ அந்த அளவு செல்வம் நிறைந்தவர்களாக ஆகின்றோம். தற்போதைய ஞானரத்தினங்கள் அங்கு வைரம் வைடூரியங்களாக ஆகிவிடுகின்றது. ஆத்மா ஞானரத்தினங்களை தாரணை செய்துவிடும் பொழுது, வாயிலிருந்து ஞானரத்தினங்களை வெளிப்படுத்தும் பொழுது, ரத்தினங்களையே கேட்டுக்கொண்டும் கூறிக்கொண்டும் இருக்கும் பொழுது, நாம் மகிழ்ச்சியான முகத்தின் மூலமாக தந்தையின் பெயர் புகழடைய செய்கின்றோம். அசுர குணங்கள் நீங்கிவிடுவதால் செல்வம் நிறைந்தவராக ஆகின்றோம். தந்தை நமக்கு ஞானம் மற்றும் பக்தியை புரிய வைக்கின்றார். முரளி என்றால் ஞானம் அளிப்பது. நாம் இந்த ஞானத்தினால் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகின்றோம். தேவதைகளிடம் இந்த ஞானம் இருக்காது. தேவதைகள் சத்கதியில் இருக்கிறார்கள். இந்த ஞானத்தினால்தான் நமக்கு தெய்வீக குணங்கள் வருகின்றன. ஞானத்தை நாம் தாரணை செய்வதால் நம்முடைய நடத்தை தேவதைக்குரியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் ஈஸ்வரிய மாணவர்கள் ஆவோம். மனிதரிலிருந்து தேவதையாக ஆவதற்கான கல்வியை தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே நமக்குள் அனைத்து தெய்வீக குணங்களும் உள்ளனவா என்று நம்மிடம் கேட்கின்றோம். ஒருவேளை அசுரகுணம் உள்ளது என்றால் அவற்றை நாம் நீக்கிவிடுகின்றோம். இப்போது நாம் புருஷோத்தம சங்கமிகத்தில் இருக்கின்றோம். நாம் புருஷோத்தமராக ஆகிக்கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளாகிய நாம் தந்தையின் பெயரை விளங்க வைக்கின்றோம். எப்பொழுதும் நம்முடைய முகம் மகிழ்ச்சியுடன் கூடியதாக இருக்கின்றது. நம் வாயிலிருந்து சதா ரத்தினங்கள் தான் வெளிப்படுகின்றது. இப்பொழுது நாம் எடுக்கும் ஞான ரத்தினங்கள் பிறகு வைரம் வைடூரியங்களாக ஆகிவிடுகின்றன. இது சைத்தன்ய ரத்தினங்களின் மாலையாகும். ஞான ரத்தினங்களின் மாலை இந்த புருஷோத்தம சங்கமிகத்தில்தான் அமைகின்றது. இந்த ரத்தினங்கள் தான் 21 பிறவிகளுக்கு நம்மை
செல்வம் நிறைந்தவர்களாக ஆக்கிவிடுகின்றது. இந்த படிப்பு நமக்கு மிகுந்த செல்வம் அடைவதற்கானதாகும். இந்த படிப்பினால் மனிதர்கள் ஏழையிலிருந்து செல்வந்தராக ஆகிவிடுகிறார்கள். இப்போது நாம் தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுகின்றோம். தந்தை வந்து நம்மை சர்வ குணங்களில் நிறைந்தவராக ஆக்குகின்றார். நாம் ராமரின் குழந்தைகளாவோம். தந்தை முழு உலகத்தையும் முன்னேற்றுகின்றார். ராவணனுடைய ராஜ்யத்தில் அனைவரும் அதோகதியை அடைந்து விட்டார்கள். தந்தையோ தப்பித்திருக்கவும் மற்றவர்களை காப்பாற்றுவதற்குமான வழிமுறைகளை அனுதினமும் நமக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். கல்ப கல்பமாக சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்று நாம் தான் கேட்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்வதால் அரசாட்சி கிடைக்கின்றது. நாம் யாரை நினைவு செய்தாலும் யாரை சந்தித்தாலும் அல்லாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றோம். தந்தை நமக்கு ஞானத்தையும் அளிக்கின்றார். அவரது குழந்தையாகவும் ஆக்குகின்றார். அதனால் நாம் எவ்வளவு குஷியாக இருக்கின்றோம். தந்தை நமக்கு சேவை செய்கின்றார். உலகின் அதிபதியாக ஆக்குகின்றார். பிறகு சுயம் அவர் அந்த தூய்மையான உலகத்தில் வருவது கூட கிடையாது. பழைய உலகத்தை பாவனமான உலகமாக ஆக்குவது தந்தையுடைய கடமையாகும். நாம் பிரம்மாண்டம் மற்றும் உலகத்திற்கும் அதிபதியாக ஆகின்றோம். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வ சக்திகளை ஆஸ்தியாக வழங்கியிருக்கின்றார். நினைவின் சக்தியின் அர்த்தம் என்னவெனில், மனம் புத்தியை எங்கு ஈடுபடுத்த விரும்புகிறோமோ அங்கு ஈடுபட வேண்டும். எப்படிப்பட்ட வாயுமண்டலத்தின் மத்தியிலும் நமது மனதை வினாடியில் ஒருநிலைப்படுத்தி விடுகின்றோம். பிரச்சனை குழப்பமானதாக இருந்தாலும், வாயுமண்டலம் கீழானதாக இருந்தாலும், மாயா தன்னுடையவராக ஆக்க முயற்சி செய்தாலும் ஒரு நொடியில் ஒரு நிலைப்பாடு நமக்கு ஏற்பட்டு விடுகின்றது. அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தும் சக்தி இருப்பதால் சர்வ சக்தி நிறைந்தவராக நாம் ஆகின்றோம். நம்முடைய பணம் மற்றும் பதவி ஆகியவற்றின் அகங்காரத்தை நீக்கிவிடுகின்றோம். அவிநாசி ஞான செல்வத்தினால் நம்மை செல்வந்தராக ஆக்குகின்றோம். வாயுமண்டலத்தை நன்றாக வைத்திருப்பதற்காக வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களை வெளிப்படுத்துகின்றோம். துக்கம் அளிக்கும் வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது என்ற கவனம் வைக்கின்றோம். நாம் மலர்ந்த முகத்துடன் இருக்கின்றோம். எப்படிப்பட்ட வாயுமண்டலத்திலும் மனம் புத்தியை வினாடியில்
ஒருநிலைப்படுத்தும் அனைத்து சக்திகள் நிறைந்த ஆத்மா. நாம் உலக நன்மைக்கான பொறுப்பு மற்றும் தூய்மை என்ற ஒளி கிரீடம் அணிந்து கொள்ளும் இரட்டை கிரீடதாரி ஆத்மா. நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.